ஃபர்ஸ்ட் ட்ரேடுமே ஆல்மோஸ்ட் டன். ஹை ரீட் ஆயிடுச்சா? தென் நம்ம ம் எதிர்பார்த்த ம் ரீட்ரேஸ்மெண்ட் ஏரியாவும் டச் பண்ணிச்சு. ஹையையும் டச் பண்ணிச்சு, இன்டர்னல் லோவையும் உடைச்சிச்சு. என்ன பண்ணலாம்? ஒரே ஒரு நிமிஷம் இருங்க ஜி. 1 hour டைம் ஃப்ரேம் போக முடியுமா? கண்டிப்பா உங்களுக்காக போவேன். சாரி, கொஞ்சம் கேண்டில்ஸ் கொஞ்சம் ஆஹா, எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. இந்த இடத்துல ஹை ஆர்டர் பார்த்துருக்கியா? ஆமா ஆமா, அது முன்னாடி பார்த்துருக்கோம். கேண்டில்ஸ் இன்னும் கொஞ்சம் ஸ்queeze in பண்ணுங்க. ஆ சின்னதாக்குங்க. வெயிட் பண்ணலாம் ஜி. 15 minutes வந்துட்டு வெயிட் பண்றீங்களா? வெயிட் பண்ணலாம். நான் செல் போலான்னு யோசிச்சேன், பட் வேண்டாம். இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு? இன்டர்னல் பிஓஎஸ் நடந்திருக்கு. இன்டர்னல் பிஓஎஸ் நடந்திருக்கா? பட் இதை வச்சு நம்ம என்ன பண்ணக்கூடாது? எந்த கன்ஃபர்மேஷனுக்கும் வந்துடக்கூடாது. இப்போ இது வந்து ஸ்விங் லோவா இருக்கா? எஸ் எஸ் எஸ். இந்த லோ உடைச்சிட்டா மார்க்கெட் கண்டிப்பா என்ன ஆயிடும்? கீழே வர வாய்ப்பு இருக்கு. கீழே வரதுக்கான வாய்ப்பு அதிகம். எஸ், ஃபைனலி பிரேக் ஆயிடுச்சு. ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் நடந்துச்சு. ஸோ மார்க்கெட் கண்டிப்பா என்ன ஆக போகுது? நம்ம ஏற்கனவே மார்க் பண்ணிக்கிற ஜோனுக்கு வர வாய்ப்பு இருக்கு. கீழே வந்து இன்பேலன்ஸையும் இந்த ஜோனுக்கும் வர்றதுக்கு மார்க்கெட்ல ஆல்மோஸ்ட் சான்ஸ் இருக்கா? ஆனா இப்ப உடனே போயிட்டு ட்ரேட் எடுத்துருவோமா? அதான் நடக்குது. இல்ல மிட் பாயிண்ட்ல ட்ரேட் எடுக்க கூடாது. எஸ், மார்க்கெட் நமக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணுது? மேல போகுதா? அப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இங்க என்ன இருக்கு? அங்க ஒரு ஜோன் இருக்கு. சப்ளை ஜோன் இருக்கா? சப்ளை ஜோன் இருக்கு. மேபி நம்ம இந்த இம்பல்ஸ் பிஓஎஸ் நடந்ததுன்னா இப்போ வேணா போட்டு பார்க்கலாம். அந்த ஜோன்ல வந்து ரீப்ளேஸ்மெண்ட் ஏரியா வருதா இல்லையா? பண்ணிடுவோமா? சேம். சேமா 50 to 60 இருக்கா? எஸ் எஸ். வெயிட். ரன் பண்ணுங்க. ரன் பண்ணலாம். நான் இன்னும் அது மேலே போயிட்டு வரும்னு எதிர்பார்க்குறேன். தெரியல, பார்ப்போம். இப்போ இனிமே எனக்கு கான்ஃபிடென்ஸ் இல்லை. இல்ல. ஆமா. ட்ரேட் மிஸ், அவ்வளோதான். எல்லாத்தையும் பார்த்தா நம்ம இந்த இடத்துல லாஸ்ட் ஃபிளிப் இந்த ஹையை நோட் பண்ணணுமா? இல்ல எனக்கு அங்க ஒரு சின்ன கேப் இருக்கு. அந்த கேப்பை ஃபில் பண்ணிட்டு வரும் அப்படின்னு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பட் எனிவே ஃபில் பண்ணாம கீழே வந்துட்டேன். ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இங்க எடுத்தோமா? அதாவது அங்கேயே நம்ம எடுத்திருக்கணும். இந்த இடத்துல இந்த 1 hour கேண்டல பார்த்து கூட நீங்க எடுத்துக்கலாம். இந்த 1 hour கேண்டல் லோவை இந்த கேண்டல் எதுக்குதா தெரியுங்களா? நான் சைமல்டேனியஸா 1 hour சார்ட் வச்சிருக்கோம் பக்கத்துல மார்க்கெட் ரன் பண்ணும்போது. அது நமக்கு 15 minutesல ரன் பண்ணும்போது இமிடியட்டா 1 hour டைம் ஃப்ரேம் போய் நம்ம பார்க்க முடியல. இப்போ பார்த்துருந்தா அந்த செகண்ட் கேண்டல்லையே ரீப்ளேஸ்மெண்ட் கேண்டலோட செகண்ட் கேண்டல்லையே நம்ம ட்ரேட் எடுத்துருக்கலாம். அது வந்து மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ். ஏன்னா என்ன நடந்திருக்குன்னா ரீப்ளேஸ்மெண்ட் ஜோன்ல இருந்து ஒரு டிராப் கொடுத்துட்டு திரும்பவும் மேல போயிட்டு அங்க இருக்கிற அந்த கேப்பை ஃபில் பண்ணி தான் மார்க்கெட் கீழே வந்திருக்கு. அதை நம்ம 1 hour டைம் ஃப்ரேம்ல போகும்போது கிளியரா தெரியுது. நீங்க இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணுங்களேன். எக்ஸ்பேண்ட் பண்ணா உங்களுக்கு அந்த இடத்துல தெரியும். ரீப்ளேஸ்மெண்ட் ஜோன் டச் பண்ணிட்டு இங்க இருக்கு பாருங்க. 1 2 3 4th கேண்டில் மேல ரீப்ளேஸ்மெண்ட் ஜோன் மேல வரைஞ்சிருக்கோம்ல. அதுல ஒரு புல்லிஷ் கேண்டில் ஃபாலோட் பை ஒரு பேரிஷ் கேண்டில் இருக்கா? இல்ல, இன்னும் லெஃப்ட்ல 1 2 3 4th கேண்டில். அந்த இடத்துல செல் நம்ம வந்து அதுக்கு மேல இருக்கிற கேண்டில்
ஓகே. அந்த இடத்துல செல் போகலாம். ஆர் எல்ஸ் திரும்ப செகண்ட் டைம் டச் பண்ணிட்டு அங்க ஒரு ஈவினிங் ஸ்டார் மாதிரி இருக்கு பாருங்க. ஓகே. அந்த இடத்துல நம்ம வந்து செல் வேணா போயிருக்கலாம். பட் மிஸ் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் ஒண்ணும் பண்ண முடியாது. ரைட்டா? ஆமா ஆமா. அது ஹையர் இட்ஸ் டைம் காமன். ஃப்ரேம்ல நம்ம போகும்போது மோர் கன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கும். நமக்கு இது சைமல்டேனியஸா பண்ண முடியல. தட்ஸ் ஃபைன். ஓகே. இட்ஸ் காமன். ஸோ மார்க்கெட்ட பொறுத்தவரைக்கும் மார்க்கெட்ல இது என்னன்னா இன்னெவிட்டபிள் ஒன்றும் பண்ண முடியாது. வெயிட். ஓகே. என்ன பண்ணலாம்? 179.20 இல்ல 179.2 to 400 இருக்குல்ல, அந்த இதுவா? ரேஞ்ச் வரைக்கும் வரதுக்கு வெயிட் பண்ணலாம். இல்ல கீழே. இல்ல ஏதாவது இதுவா? அந்த 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 டைம் அந்த ரேஞ்ச் இந்த ஏரியால வெயிட் பண்ண போறீங்க. ரைட்டா? வெயிட் பண்றோம். ஆமா. பிரேக்ஃபாஸ்ட் நடந்துருச்சு. பஸ் கமிங். பைஜி அப்படியே ஒரே இருக்கலாமா? ஒரு கன்ஃபர்மேஷன் மட்டும். இல்ல ஒரே ஒரு நிமிஷம் கன்ஃபார்ம் மட்டும் பண்ணிக்கலாம். ஒன் ஹவர் போயிடும். இப்போ பை எடுக்கலாம். இருக்கலாமா? ஒன் என்ன ஹவர் இது ஒன் 15 ஹவர் மினிட்ஸ் கன்ஃபர்மேஷன். இல்ல 1 ஹவர்ல ஒரே வாட்டி செக் பண்ணிக்கலாம். ம், 4 hours. ஓகே 15 மினிட்ஸ் போயிருங்க. எடுக்கலாமா? இங்க பை போலாம். பை. ஒய்? ரீசன் வந்து அந்த ஜோன் இங்க ஒரு இம்பேலன்ஸ் கிரியேட் பண்ணிருக்குல்ல, நான் முன்னாடி மார்க் பண்ண சொன்னேன்ல. இம்பேலன்ஸ் கிரியேட் ஆயிடுச்சு. ஆர்டர் பிளாக் இருக்கு. ஓகே. பட் பைக்கான ஆமா. கன்ஃபர்மேஷன் என்ன இருக்கு? பைக்கான கன்ஃபர்மேஷன் வந்து நம்ம ஏற்கனவே இங்க 4-5 கன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்கோம். ம். பேரல் சேனலோட லோயர் சேனல் நமக்கு உங்க இம்பேலன்ஸ் இருக்கு. விருப்பம்னா உங்க விருப்பம்னா இல்ல ஸ்டாப் இல்ல லாஸ் ஒரு வைக்கலாம். ஒரு நிமிஷம். ஸ்டாப் லாஸ் வந்து ஏற்கனவே வச்சிருக்கிற லோவுக்கு கீழே ஒரு ஸ்ப்ரெட் லோ கீழே வைங்க. லோ இல்ல அது இன்னும் மேல. இங்க லோ வச்சிருக்குல்ல 29 இதுவா? பக்கத்துல. ஏன்னா இதுவா? நம்ம இதுவா இல்ல இதுவா? இல்ல ஒரே ஒரு நிமிஷம் இருங்க. இல்ல அங்கெல்லாம் வைக்க முடியாது. நம்ம அப்படி ட்ரேடே எடுக்க முடியாது. 600 மோர் தென் 600 பாயிண்ட்ஸ் போச்சுன்னா இந்த பேர்ல நம்ம ட்ரேடே எடுக்க முடியாது. ம். இது லோவா? இது இப்போதைக்கு வச்சிருக்கிற ரீசன்ட் லோ இதுதான். மேபி ஒரு 2 கேண்டில் ரன் பண்ணலாம். வெயிட் பண்ணலாம். வெயிட் பண்ணலாம். எனக்கு இம்பேலன்ஸ் கிளியர் பண்ணிடுச்சு. பட் எனக்கு இன்னொரு அடிஷ்னல் கன்ஃபர்மேஷனுக்காக மேபி நம்ம வரைஞ்சிருக்கிற இப்போ பை எடுக்கலாம். ஏற்கனவே ஸ்டாப் லாஸ் எங்க? எடுத்திருக்கணும். எனிவே அந்த ஜோனுக்கு கீழே அந்த பேரல் சேனல் இருக்கலாம். சேனல் கீழே வச்சுக்கோம். இது கீழ சேனல் கீழே வச்சிடலாம். இது ரொம்ப அதிகமா இருக்கு. நல்லா பார்க்கணும். இந்த ஏரியால திருப்பி ம் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகும். ஜோன தாண்டாத வரைக்கும் பை ஆகறதுக்கு சான்ஸ் இருக்குல்ல. ஓகே. ம். எனக்கு தெரிஞ்சு இன்னுமே கரெக்ட்டா இந்த இடத்துல மிட்டிகேட்டே ஆகல. டச்சே பண்ணல. தெரியுதா? ம். நீங்க இங்க ட்ரேட் எடுக்கிறதே நாட் இல்ல சில சமயம் 100% மிட்டிகேட் பண்ண மாட்டாங்க. நம்ம பார்த்ததுல ஓகே. இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ். பட் நீங்க சொல்றது கூட கரெக்டா இருக்கலாம். அது ஒன்றும் பண்ண முடியாது. ரன் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ரன் பண்ணி பார்த்தா தானே தெரியும். என்ன பண்ணலாம்? லாஸ் எடுத்துடலாமா? லாஸ் ஆச்சுன்னா எது ட்ரேடா ட்ரேட் எடுக்கலாமா வேணாமா? எடுக்கலாம். ஆயிஷா? டார்கெட் எங்க? நம்மளுடைய நம்மளுடைய எய்ம் 65% வின்னிங் ரேட் ஜி. அது வந்தா நமக்கு போதும். ஏற்கனவே 2 ட்ரேட் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லா முடிச்சிட்டோம். இது தேர்ட் ட்ரேட். அதனால அதுதான் டார்கெட். ஓகே. ரன் பண்ணலாமா? ம் வாவ். இப்பதான் மிட்டிகேட் ஆயிருக்கு நீங்க சொல்ற மாதிரி. ஓ வெயிட் பண்ணணும். அதுதான். இந்த ம் இடத்துல ம் ம் தெரிஞ்சுக்கிறது பொறுமை. 1:1 டன். என்ன பண்ணுவோம்? அதான் 50% பார்ஷியல் ப்ராஃபிட் பண்ணிட்டு ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு ஆட்டோவில் ஃபீட் பண்ணுறோம்.
ஸ்டாப் லாஸ் ஆட்டோலயே வந்துச்சா? இப்ப அகைன் ம் மார்க்கெட் என்ன பண்ணிருக்கு? நம்மளுடைய திரும்பவும் பை ஜோன் தான், திரும்பவும் பை தான் அது. பை பண்ணலாமா இங்க? இல்ல அந்த இன்னும் கன்ஃபர்மேஷன் பிஓஎஸ் நமக்கு இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல. இந்த இடத்துல மார்க்கெட் பட் இந்த டிராப் கேண்டல் வந்திருக்கு. இந்த கேண்டல் ஹையா உடைச்சாலே என்ன பண்ணலாம்? பை எஸ். என்ன பண்ணலாம்? இப்போ ஒரு மைனஸ் ஸ்விங் லோ இருக்குல்ல ஜி, ஒரு இன்வெர்டட் ஹேமர் பிளஸ் ஒரு புல்லிஷ் எங்கல்ஃபிங் இருக்குல்ல, ம். அந்த இடத்துக்கு வர்றதுக்கு வெயிட் பண்ணலாம். அதுக்கு வரும் வராதுன்னு எப்படி அங்க வரும்னு எப்படி சொல்றீங்க? இந்த இடத்துல ஹையா உடைச்சிச்சு. இந்த இடத்துல ட்ரேட் எடுத்தா என் ஜோனுக்கு கீழ ட்ரேட் வைக்க கூடாது. வருங்கிறது கண்டிப்பா இல்லல்ல. ஏன்னா மார்க்கெட் ரேலியா இல்ல. மார்க்கெட்ல அதிகமான இன்ஸ்டிடியூஷன் பையிங் பிளேயர்ஸும் இல்ல. அப்படியே போயிட்டான்னா? ஓகே. என்ன நடந்துச்சு? இல்ல ஒரு ஒரு ரிஸ்க் எடுத்து பார்ப்போமே, நம்ம ப்ரீ மார்க்கெட் ஆர்டர் வேணா போட்டு பார்ப்போமா அந்த இடத்துக்கு. ம். ஐ மீன் பை 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 ஸ்டாப். எந்த இடத்துல? நான் இப்ப சொன்ன அந்த ஏரியால தான் போடலாம். அங்க புல்லிஷ் வந்தாலே ட்ரேட் எங்கல்ஃபிங். எடுக்கலாம். அது வந்தாலும் ட்ரேட் எடுக்கலாம். வரலனாலே இப்ப எடுக்கலாமா வேணாமா? அதுதான் உங்களோட விருப்பம் இப்ப தான். வேண்டாம், இப்ப வேண்டாம், இப்ப வேண்டாம், வெயிட் பண்ணலாம். இப்ப வேணாம் வெயிட் பண்ணலாமா? ஏன் மேஜர் டைம் ஃப்ரேம் ம். கூட இது மேஜர் லோ தானே. மேஜர் டைம் ஃப்ரேம் போயிட்டு ஒரு ஐடியா பார்க்க கூடாது. 1 hour 1 hour 1 hour போங்க. ம். ஏதாவது ஹேமர் எதாவது மாதிரி இருக்கான்னு பார்ப்போம். 1 hour போங்க. ஓகே. 4 hours போங்க. ரிஜெக்ஷன் நல்லா தெரியுதா? ம் நம்ம ம் ஏரியா ம் ஜோன்ல ரிஜெக்ஷன் தெரியுதா? என்ன பண்ணலாம்? சரி சரி 15 minutes வாங்க ஜி. 15 மினிட்ஸா? ம் பண்ணிடுவோம். ம் சொல்லுங்க. இப்போ ஒரு பை எடுங்க. ஸ்டாப் லாஸ் எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம், எவ்வளோ பாயிண்ட்ஸ் வருதுன்னு பார்ப்போம். இது வேணாம் ஜி. இவ்வளோ பெரிய ரிஸ்க் நான் எடுக்க மாட்டேன் பர்சனலி. ஆ கொஞ்சம் கொஞ்சம் ஸ்லோ. இப்போ பை எடுங்க. ஸ்டாப் லாஸ்? ஸ்டாப் லாஸ் சேம் ஜோனு கீழே வைங்க. இப்பயும் அதே தானே வரும். இன்னும் மேலே, இன்னும் மேலே இல்லை, முன்னாடி நமக்கு மோர் தென் 1200 பாயிண்ட்ஸ் இருந்தது. இப்போ 800 வந்திருக்கு. நான் டார்கெட் என்ன? யூஸ்வலி இந்த ஜி ஏற்கனவே வச்சிருக்கிற ஹை ஜி. இதுவா? ஆ ஆமாம். 1:1.8 தானே வருது. 1.8. அது பிரேக் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். டார்கெட் வச்சுட்டீங்கன்னா டார்கெட் வச்சுட்டுனா That's fine. More than 1:1. Then என்ன? ஸோ 1:2வே போயிடுச்சு. அது yes ஸ்டார்ட் வித் yes. ஹை அது ரைட்டா? ஆக்சுவலி நம்ம பிளான் பண்ண மாதிரி அது வந்து டுவர்ட்ஸ் ரீட்ரேஸ்மெண்ட் ஏரியாவையுமே பிரேக் பண்ணிட்டு போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. 1 hourல போனால் நமக்கு தெரியும் எவ்வளோ இன்டென்ஸாக அது மூவ் ஆயிருக்குன்ட்டு. 1 hour போங்க. ஆ அந்த லெவலையுமே பிரேக் பண்ணிட்டு அது போகிறான். ஸ்ட்ராங்காக தான் போகுது. மேபி இந்த இம்பல்ஸுக்கு மேபி ரீட்ரேஸ்மெண்ட் வரதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்கு. பட் வெயிட் பண்ணி செக் பண்ணி பார்ப்போம். ஏன்னா அங்கே ஒரு ஜோனும் ஃபார்ம் ஆயிருக்கு. ஆனா ஜேபியூல ஸ்ட்ராங்கா இருக்கும்போது ரீட்ரேஸ்மெண்ட் வருங்கிறது நாட் நெசசரி தான். ஸோ அப்படியே தூக்கிட்டு கூட போலாம். ஜேபியூ பேச போட்டோ இது வந்து நிறைய இடத்துல நீங்க பார்த்துருப்பீங்க ரைட்டா? ம் ஸோ ம் பட் ம் ம். ஏன் இப்ப பை எடுத்து ஸ்டாப் லாஸை இந்த லோக்கு கீழே வைக்க கூடாது? போய் இல்லை ஜி, அது அவ்வளோ பெரிய ஸ்டாப் லாஸ் நான் போக மாட்டேன் யூஸ்வலி. அது ஏன்னா இந்த பேரில் பிரேக் அவுட் தான், நல்ல பிரேக் அவுட் தான். பட் எனிவே அங்கே ஒரு ஜோன் இருக்கு பார்த்தீங்களா, நீங்கள் ஏன் வச்சிருக்கீங்களா? அதுதான். இவ்வளவு பெரிய இடத்துல ஸ்டாப் லாஸ் வைக்கும் போது இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் வைக்க தப்பா? இல்லை, இதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல ஜி. இது வந்து எக்ஸ்ட்ரீம் ஸ்விங் லோ. ஓகே. எக்ஸ்ட்ரீம் ஸ்விங் லோவில் கண்டிப்பாக வந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆக ப்ராபபிலிட்டி தான் இருக்கு. என்னன்னா காரணம், ஏற்கனவே அந்த ஏரியாவில் 3 to 4 டைம்ஸ் வந்து அவன் ரிவர்ஸ் ஆயிருக்கான். தட்ஸ் இது குட். வந்து மிட் பாயிண்ட்ல நான் வந்து அவ்வளோ போய் ரிஸ்க் எடுத்து ட்ரேட் எடுக்க மாட்டேன். சூப்பர். இப்ப என்ன பண்ணுங்க? ஈவன் தான் அது மேலே மூவ் ஆனாலும் எனக்கு அது பிரச்சனை இல்லை.
ஏன்னா நெறைய ப்ராஃபிட் 15 பண்ணியாச்சு. மினிட்ஸ். இல்ல அதனால இல்ல. நம்ம கான்செப்ட் படி ஸ்டாப் லாஸ் மார்க்கெட்ல நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியுது ஸ்டாப் லாஸ் மட்டும்தான். ஸ்டாப் லாஸ் மட்டும் எனக்கு கம்மியா இருக்கிறதுனால நான் பார்த்துப்பேன். வெயிட் பண்ணுங்க ஜி. அங்க ஒரு ஃபுல் பேக் எடுத்திருக்கு பாருங்க. இங்க அந்த தானா? கேண்டில் தான். இந்த ஓகே. கேண்டில். இந்த ஓகே. கேண்டில்ல பை. இங்கயா? இல்ல இந்த ஒரு இடத்துல தான் பியரிஷ். கன்ஃபர்மேஷன் கிடைக்குது. இங்கயா? இல்ல அதுக்கு கீழே வேற 2 எங்கேயோ? கேண்டில் வந்து பாட்டம்ல இருக்குல்ல. இல்லையா? ப்ரீவியஸ் கேண்டில் அதுக்கும் ப்ரீவியஸ் கேண்டில். இங்கயா? அந்த கேண்டில். ஆமா. இங்க இருக்கிறதுக்கு இங்க என்ன இருக்கு? இங்க ஏற்கனவே இம்பேலன்ஸ் இருக்கு. இம்பேலன்ஸை கவர் பண்ணிட்டு ஒரு புல்லிஷ் எங்கல்ஃபிங் கிடைச்சிருக்கு. ஓகே. இந்த டிமாண்ட்ல ம். ரைட்டா? ஆமா. நீங்க வந்து இந்த இடத்துல இருக்கிறீங்க ரைட்டா? இல்ல இந்த கேண்டில் டச் பண்ணி புல்லிஷ் எங்கல்ஃபிங் நடந்த உடனே ஃபர்ஸ்ட் கேண்டிலே கரெக்ட். ஆமா. ஸ்டாப் வந்து இருக்கு ரைட்டா? டார்கெட் ம். டார்கெட் லெஃப்ட் சைடு வாங்க. அந்த ரீப்ளேஸ்மெண்ட் ஜோனுக்கு மேல ஒரு ஹை இருக்குல்ல, அந்த ஹை. 2வா? 1:2 வைங்க. ஓகே. 1:2வா? ரன் பண்ணவா? அடிச்சா பரவாயில்ல. ரன் பண்ணலாம். 1:1 ஆயிடுச்சு. சாஸ் பண்ற ரூட். மோர் தென் 1:1. டன்.